ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் டைம் பாஸ் 360. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுல நடந்த எபிசோட் அப்படின்னா விஜய் சேதுபதி சர் vs கண்டஸ்டன்ஸ் ரொம்பவே. இன்று சார் சில பேரை ரொம்ப சரியாக கையாண்டாரு. பார்வதி, திவாகர், அன்பு, கேங்க, கனி, சபரி, FJ எல்லாரும் தனித்தனியா அட்ரஸ் ஆனாங்க. ஆனா அதே டைம்ல இன்னும் சில பேரை எப்படியும் அட்ரஸ் பண்ணணும்னு இருந்தது. அது நாளைக்கு இருக்கும் போல. பார்வதி ஆபாச குறியீடு மெயின் ஹைலைட். எபிசோட் ஓப்பன் ஆன உடனே சார் பார்வதியையே அட்ரஸ் பண்ணாரு. அதுல முதல்ல செய்யறது என்ன? அவங்க கண் ஓகா இருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. கண்ணு அடிச்சது, ஸ்வெல்லிங் இருந்தது, அது பத்தி சார் ஜென்யூன் கவலைப்பட்டு கேட்டது ரொம்ப நியாயம். அப்புறம் மெயின் டாபிக் ஆபாச குறியீடு விஷயம். சார் ரொம்ப கிளியரா சொன்னார். இந்த QS அலைன்மெண்ட் உங்களுக்கு எப்படி பொண்ணுக்கே கெட்ட திசையில போச்சு? அந்த சிச்சுவேஷன்ல யாருக்காக ஆபாச சைகை பண்றது? ரன்னிங் கமல இப்படி பண்ண வேணும்னு யாருக்காவது டைம் இருக்கு? இவை எல்லாம் கேட்ட போது பார்வதி ரொம்பவே சிக்கிட்டாங்க. அந்த பானை ஓனாண்டி வக்ரம் வார்த்தை உசகையும் சார் கரெக்ட் ஆயிரு குவெஸ்டனிங். விஷயம் ஒன்றே, பார்வதி அந்த நாளோட முழு இசையும் திவாகர ஆதரத்துல தான் எடுத்திருக்காங்க. திவாகர் இங்க தான் சார் மிஸ் பண்ணாரு. ஆபாச குறியீடு சண்டை திவாகர் பார்வதி இருவரும் சேர்ந்து செய்தது. ஆனா சார் பார்வதியை மட்டும் டஃப் எடுத்தார். திவாகர் ஃபுல் ஸ்லெப் ஆயிட்டார். ஆக்சுவலி சார் திவாகர் ரெப்பீட்டட் கேவலமாக பேசுறது. காஸ்ட் ரெஃபரன்ஸ், சீட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒவ்வொரு முறையும் நான் இப்படிதான் ஜஸ்டிஃபை பண்ணுறது. இவையும் அட்ரஸ் ஆகணும்னு இருந்தது. அ ஸ்மால் ரெட் கார்ட் ஸ்டைல் வார்னிங் கொடுத்திருந்தா எபிசோட் இன்னும் ஃபயர் ஆயிருக்கும். வாந்தி எடுக்கும் சீப் ஆக்டிங் சரியா அட்ரஸ் பண்ணாரு. சார் இதுல செம்மையாக பேசினார். குழந்தைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த எக்ஸ்பிரஷன் போடுறதை உங்களுக்கே ரொம்ப க்ரோஸா இல்லையா? இதுவே அவரு சொன்ன ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட். கனி டுடே அன்எக்ஸ்பெக்டட் ஹைலைட். இது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கானி இந்த ஹோல் கியூப் டாஸ்க்ல ஜட்ஜ் ரோல்ல இருந்தாலும் பார்வதி விழுந்த போது கேட்கல. சபரி 3 தடவை மிதிச்சது உடனே சொல்லல. சடன்லி டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டாங்க. சார் இதுல எக்ஸாக்ட் கேட்டார். இதே விஷயம் வேற யாருக்கு நடந்திருந்தா இவ்வளவு சும்மா இருந்திருப்பீங்களா? பார்வதி என்பதற்காகத்தான் உயர்டா இருந்தீங்களா? இது கனிக்கு ஸ்ட்ரெயிட் ஹெட். குரூப்பிசம் சார் சொன்னது பாதிச்தான். சார் அட்ரஸ் செய்தது கானி சபரி பார்வதி கனெக்ஷன். ஆனா மிஸ் ஆனது பிகெஸ்ட் சீக்ரெட் குரூப்பிசம். பார்வதி சாண்ட்ரா ஹஸ்பண்ட் பிரஜாங் திவ்யா திவாகர். இந்த 6 பேரும் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறது. இவனை நாமினேட் பண்ணணும் அப்படின்னு பிளான் செட் பண்ணுறது. நாமினேஷன் முடிந்த பிறகு கூட இவன் எப்படி தப்பிச்சான் சொல்லுறது. இது பியூர் குரூப்பிசம். சார் இதை அட்ரஸ் பண்ணவே மாட்டேங்க. இதுக்குத்தான் ஃபேன்ஸ் கிட்ட பிக் குவெஸ்டன். சபரி கேப்டன்சி. ஹவுஸ்மேட்ஸ் சொன்னது கன்ஃபியூஷன். எப்ப கேப்டன் எப்ப சபரி தெரியல. சில பேருக்கு மட்டும் நல்லா நடந்து கொள்கிறார். சபரி கிட்ட உள்ள ஃபியர் விசிபிள். சார் இதையும் ஓபன் அனலைஸ் பண்ணாரு. ஃபைனல் வேர்டக்ட். இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் பியோதையை கிளீன் அண்ட் ஷார்ப்னு சொல்லலாம். பட் சில பேரை அட்ரஸ் செய்யலன்னு தான் ஃபேன்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். டுமாரோ அதுக்கான கண்டினியூவேஷன் வரும் போல. எலிமினேஷனும் இல்ல, சேஃப் அனௌன்ஸ்மெண்ட்மும் இல்ல. நாளைக்கான ப்ரோமோஸ் சோலிடா இருக்கும். உங்க கருத்து என்ன? இன்னைக்கு பார்வதி திவாகர் இசைல யாருக்கு தான் மெயின் பிளேம்? பார்வதி, திவாகர் இருவரும் ஈக்குவலி. விஜய் சேதுபதி சார் ஃபேர்னஸ் மிஸ் பண்ணாரா?